குட் மார்னிங். பேசுகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட்டுக்கான தியரிட்டிக்கல் கிளாஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடிங் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஃபைலில் என்ன பண்ணலாம், நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். நியூ ப்ராஜெக்ட்டில் நெக்ஸ்ட்டு எகின் நம்மளுடைய கண்ட்ரோலை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். பிக் 16F877A அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ பிக் 16F877 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து நம்மளுடைய கம்பேர் வந்து நான் செலக்ட் பண்ணல XCC8 எகெயின் நெக்ஸ்ட்டு அடுத்து ப்ராஜெக்ட் நேம் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் EXTERNAL_ISR அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ்டர்னல் ISR அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் நான் ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட்னு கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன பண்ணலாம், சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணலாமா, ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு main.c அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்போ நியூ மெயின் அப்படின்னு வருதோ, இப்போ அந்த நியூ மெயினில் வந்து என்ன பண்ணுறேன், நியூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த main.cங்கிற எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடும். இப்போ அந்த main.cயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் ரைட் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த கோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இன்டர்ப்ட் ப்ரெஸ் பண்ணால் லைட்டு வந்து ஆன் ஆகணும், ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கோடிங் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கோடிங் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் ஆஸ் இன்க்ளூட் XCC.h, அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz, ஆஸ் டிஃபைன் RS RB1 எல்இடி பின் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி எல்இடி RC0. ஓகே, எல்இடி வந்து RC0 கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வாய்டு LCD கமாண்ட், LCD டேட்டா, LCD இனிட், LCD ஸ்ட்ரிங்கு, இன்டர்ப்ட் இனிட் அப்படின்னு சொல்லி நான் ஃபங்க்ஷன்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்டர்ப்ட் வந்துச்சுன்னா ஒரு வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதுக்காக int RX அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் B = 0x01. ஏன்னா நம்ம வந்து RB நாட் பின் தான் என்ன பண்ணணும், இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இன்டர்ப்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்ப்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒரு இன்புட் பேஸ் தானே. அப்போ அதனால் என்ன பண்ணுங்க 0x01 கொடுத்துருக்கேன். போர்ட் B = 0x00, ட்ரிஸ் C = 0x00, போர்ட் C = 0x00 கொடுத்துருக்கேன். அடுத்து ட்ரிஸ் D அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ட்ரிஸ் போர்ட் எல்லாமே நான் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரிஸ் C போர்ட் C எதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா எல்இடிக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்இடி வந்து RC0 கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த எல்இடிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டிலே 10 milliseconds வந்து வெயிட் பண்ணேன். இன்டர்ப்ட் வந்து நான் இனிட் பண்ணுறேன். அடுத்து LCD ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணுங்க, வெல்கம் பிரிண்ட் பண்ணேன். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் பண்ணேன். ஒரு 2 seconds வெயிட் பண்ணிவிட்டு LCD இனிட்டில் 0x01 வந்து எனக்கு என்ன பண்ணேன், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்து EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் பண்ணேன். உள்ளே வந்து என்ன பண்ணிட்டேன், int RX = 1, LED = 1. எனக்கு int RXங்கிற பின் வந்து 1 ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், LED வந்து 1 பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது இந்த int RXங்கிற பின் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன். இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக எழுதிருப்பேன். அதேமாதிரி இன்டர்ப்ட் இனிட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்க, GIE குளோபல் இன்டர்ப்ட் = 1, வெரிஃபைல் இன்டர்ப்ட் = 1, int E = 1. இது மட்டும் தான் நான் 1 பண்ணியிருக்கேன், மற்ற எந்த பிட்டுமே நான் எனேபிள் பண்ணல. அப்போ $_interrupt RCX அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ int F = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், int F வந்து எகைன் சாஃப்ட்வேரில் 0 பண்ணிடு. அடுத்து int _RX அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இனிஷியலாக ஒரு 0 இருக்கிற வேல்யூ வந்து 1 வரும். அப்போ 1 இருந்துச்சுன்னா எல்இடி வந்து ஆன் பண்ணும். அடுத்து 2 வரப்போ என்ன பண்ணும், எல்இடி வந்து ஆஃப் பண்ணிடும். அடுத்து எல்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுது, எல்இடி = 0, அந்த வேரியபிள் என்ன பண்ணுது 0 பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ அது மாதிரி தான் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து நான் கோடிங் வந்து ரைட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ எல்இடி வந்து 1 int RXங்கிற வேரியபிள் 1 இருந்துச்சுன்னா 0 எல்இடி வந்து ஹை பண்ணுன்னு சொல்கிறேன். int RX = 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த int RXங்கிற பின் வந்து 0 பண்ணிடு. அப்போ எல்இடி வந்து என்ன ஆயிரும், அந்த int RX பின் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து 0 பண்ணிடும். ஓகே, இதான் வந்து இங்கே கான்செப்ட், வேறெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கான்செப்ட் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது, இந்த ப்ரோக்ராமிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கான ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாமா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு கொடுத்த அதே ப்ரோட்டீஸ் ஃபைல் தான். அப்போ PROTEUS, அப்போ ப்ரோட்டீஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்க, ஓல்டு டிசைன் தான் நான் வந்து ஓப்பன் பண்ண, ஒரு நியூ டிசைன் வந்து நான் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ராஜெக்டில் திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் Dயில் மை ஃபைல்ஸ், அதில் EDU ப்ராடக்ட் லேப், அதில் போயிட்டீங்க அப்படின்னா யூடியூப் லைவில் பிக் 16F877A ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதில் ISR அப்படின்னு போட்டிருப்போம். ஓகே, எக்ஸ்டர்னல் ISRன்னு போட்டுங்க. அந்த எக்ஸ்டர்னல் ISR அப்படிங்கிற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டர்னல் ISRங்கிறப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்புறம் நமக்கு என்ன ஆச்சு, ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, சிமுலேஷன் வியூ வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைலில் போய்ட்டு இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட் சேவ் பண்ணலாம். சேவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி சேவ் பண்ண லொக்கேஷன் காமி, நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு EDU ப்ராடக்ட் லேப், இப்போ யூடியூப் லைவ்ல ஃபோல்டருக்குள்ள இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், EDU ப்ராடக்ட் லேபில் பிக் 16F877A இதுக்குள்ள ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் தானே யூஸ் பண்ணோம். அப்போ EOS பார்ங்க, எக்ஸ்டர்னல் ISR அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து சேவ் கொடுத்துருங்க.
சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஐஸை டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களே ப்ரோக்ராம் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, அப்போது இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறேன்னா வந்து பில் பண்ணலை. இப்போ பில் பண்ணாதனால நமக்கு அந்த லொக்கேஷன் ஆட் ஆகலை. இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். அப்போ ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம பில் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பைரி வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோடிங் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய எக்ஸ்டர்னல் ஐஎஸ்ஆர் இந்த ஃபைலை வந்து செக் பண்ண போகுது. டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் எக்ஸ்பைரி வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இதை நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப்னு வருதோ. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா EDU ப்ராடக்ட் லேப்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். எல்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. எகைன் நான் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. எகைன் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுவிட்சை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒயில் லூப்பில் தரல, எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கோடிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே சுவிட்ச் வந்து நம்ம ரீட் பண்ணல, எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கம்பேர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வீடியோஸாக போடும்போது உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இதுக்கான டாஸ்க்கை பற்றி நம்ம பார்ப்போமா. இப்போ என்னுடைய பிபிடி ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ப்ட் டாஸ்க்கில் 1 LED ஆன், இன்டர்ப்ட் ரிசீவ்டு, LED 10 டைம்ஸ் பிளிங்க் ஆஃப்டர் LED ஸ்டாப். ஓகே, ஒரே ஒரு இன்டர்ப்ட் வந்துச்சுன்னா LED ஆன் ஆகிட்டு 10 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகணும். பிளிங்க் ஆகிட்டு LED வந்து ஸ்டாப் ஆகணும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட் டாஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். யூ ட்ரை போர்ட் சேஞ்சிங் இன்டர்ப்ட். நீங்கள் வந்து போர்ட் சேஞ்சிங் இன்டர்ப்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். 2 switch 1 GSM. ஓகே, ஒரு சுவிட்ச் இருக்குது, 2 சுவிட்ச் இருக்கும், ஒரு GSM இருக்கும். ஒரு சுவிட்ச் 1 switch is accident sensor detect SMS send. Second switch is interrupt receive SMS not send, switch not press SMS send. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் சுவிட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணோடனே ஏன்னா அது ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 seconds லூப் போடுங்க. அந்த 10 seconds லூப்புக்கு நான் வந்து இன்டர்ப்ட் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு வந்து மேட்சாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ரொம்ப ஹை, என்னுடைய இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை நான் அதுவும் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப நார்மலாக நடந்துருக்கு, என்னாலே வந்து எந்திரிச்சு வண்டி ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்ப்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த GSMல வந்து SMS ப்ரெசென்ட் ஆகாது. ஓகே, இந்த 3 டாஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.